மார்ச் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை பிரித்தானிய நேரம் மாலை 6 மணிக்கான செய்திகள். நிறைய செய்திகள் வந்திருக்குது. வர்ற செய்திகள் எல்லாமே ஒன்றுக்கொண்டு முரண்பாடான குழப்பமான செய்திகளாக தான் இருக்குது. அமெரிக்காவில் இருந்து 2 செய்திகள். ஒன்று இந்த யுத்தத்திலிருந்து அமெரிக்கா பின்வாங்குகிறது, இந்த யுத்தத்தை உடனடியாக முடித்து கொள்ள விரும்புகிறது என்று சொல்லி அமெரிக்காவினுடைய பாராளுமன்ற பேச்சாளர் சொல்லியிருக்கிறார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய இராணுவ தலைமையகம் பென்டகன் இப்பொழுது உறுதி செய்திருக்கிறது 82வது படையணியை, அதாவது ஏர்போர்ன் படையணி இருக்குதானே, பரசூட்லேருந்து குதித்து தாக்குதல் நடத்துகிற அணி, அவர்களை மத்திய கிழக்கு நோக்கி அனுப்புவதை நாங்கள் உறுதி செய்கிறோம் என்று சொல்லி. அப்போ இந்த 2 செய்திகளும் ஒன்றுக்கொண்டு முரண்பாடான குழப்பமான செய்திகள் தானே. சரி, அது ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்காவால் முன்வைக்கப்பட்ட சமாதான பேச்சுவார்த்தைக்கான 15 பாயிண்ட்ஸ், 15 புள்ளிகளையும் ஈரான் நிராகரித்திருக்கிறது. இது ஒன்றுமே சரி வராது, எல்லாமே மோசமாக இருக்குது என்று சொல்லி ஈரான் நிராகரித்திருக்கிறது. என்னதான் வர்ற செய்திகள் எல்லாம் குழப்பமான செய்திகளாக இருந்தாலும் நாங்கள் எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் தெளிவாக ஒவ்வொன்றாக எல்லா செய்திகளையும் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். மைக் ஜோன்சன், இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தினுடைய ஒரு சபாநாயகர். அதாவது அமெரிக்க பாராளுமன்றத்தில் 2 சபைகள் இருக்குது. ஒன்று சாதாரண சபை, மற்றது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்று சொல்கிறது, பிரதிநிதிகள் சபை என்று சொல்லி தமிழில் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாலேயும் பாராளுமன்றத்தில் 2 சபைகள் இருக்குது. ஒன்று பொதுச்சபை, மற்றது பிரபுக்கள் சபை என்று சொல்கிறது. அதே மாதிரி அமெரிக்கா பாராளுமன்றத்திலையும் 2 சபைகள் இருக்குது. அதில் ஒரு சபையினுடைய பேச்சாளர் தான் மைக் ஜோன்சன். அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? அமெரிக்கா இந்த யுத்தத்தை முடித்துக் கொள்ள விரும்புகிறது. ரப்பிங் அப் என்று சொல்லுவோம், எல்லாம் மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் கட்டிக்கொண்டு வெளியேறது. எனவே ஆபரேஷன் எபிக் ஃபியூரியை அமெரிக்கா முடித்துக் கொள்ள விரும்புகிறது. மிக விரைவில் அது முடிய போகுது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். அவருடைய கருத்து ஒரு பக்கம் வெளிவர, இன்னொரு பக்கம் இன்னொரு கருத்து பென்டகன்லேருந்து வந்திருக்குது. அமெரிக்காவினுடைய இராணுவ தலைமையகம் கடந்த 2-3 நாட்களாகவே செய்திகள் பரவி கொண்டிருந்தது. 82வது ஏர்போர்ன் படையணியை அமெரிக்கா அனுப்ப போது என்று சொல்லி நேற்றைய காணொளியில் இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக சொல்லியிருந்த நான், அடுத்து வரும் சில மணி நேரங்களில் இது உறுதிப்படுத்தப்படும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பென்டகன் அதனை உறுதி செய்திருக்கிறது. இந்த 82வது ஏர்போர்ன் படையணி அடுத்து வரும் 18 மணி நேரங்களில் மத்திய கிழக்கை சென்றடையும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எதற்காக இந்த அணி அனுப்பப்படுது என்று சொன்னால், ஆக்சுவலா இது தரைவழி தாக்குதல் அணி, கிரவுண்ட் ஆபரேஷன் ஃபோர்ஸ் என்று சொல்றது. தரைவழியாக ஊடுருவி தாக்குதல் நடத்துகிற அணி தான் இந்த அணி. இவர்கள் வானத்திலிருந்து தாக்குதல் நடத்துறதோ அல்லது கடல்ல இருந்து தாக்குதல் நடத்துறதோ இல்லை. அப்ப 18 மணி நேரங்களில் கொண்டு இறக்கப்படுவார்கள் என்று சொன்னா எங்க இறக்கப்படுவார்கள் என்ற கேள்வி இருக்குதானே. ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல, தெரிவு செய்யப்பட்ட இடத்துல கொண்டு போயிட்டு இறக்கணும், அதுவும் பரசூட்ல இருந்து குதிக்கணும். அப்படின்னு சொன்னா எங்க இவர்களை சுமந்து கொண்டு போற அந்த விமானம் எந்த இடத்துல போய் தரையிறங்கும், எந்த இடத்துல இருந்து அவர்கள் வானத்திலிருந்து பரசூட் மூலம் குதிக்க போகிறார்கள் என்ற ஒரு பரபரப்பான கேள்வி எங்கள் முன்னாலே இருக்குது. எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த அணியோட சேர்த்து இன்னும் சில விசேடமான அணிகளும் சேர்த்து அனுப்பப்படுறதா சொல்லப்படுது. பென்டகன் அந்த விவரங்களை அறிவித்திருக்கிறது. இவர்களை சொல்றது ரேபிட் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லி, அதாவது துரிதமாக பதிலளிக்கும் அணி, துரிதமாக வேகமாக செயல்பட்டு தாக்குதலை நடத்தக்கூடிய அணி. அதைத்தான் சொல்றது RRF என்று சொல்லி, ரேபிட் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லி. எனவே அவர்கள் தான் இப்ப அனுப்பப்படுகின்றார்கள். அவர்களோட சேர்த்து 1வது பிரிகேட் அணியினுடைய தாக்குதல் அணியும் அனுப்பப்படுகிறதாம், விசேட பயிற்சி பெற்ற தாக்குதல் அணி. அதே போல 10வது மலையேற்ற அணி, அதாவது நியூயார்க் நகரத்தில் அவர்களுடைய பேஸ் இருக்குது, அங்கிருந்து தெரிவு செய்யப்பட்ட வீரர்கள் 10வது மலையேற்ற அணி என்று சொல்லி. எதற்காக மலையேற்ற அணி அனுப்பப்படுது என்று சொல்லி இங்க அடுத்த கேள்வி இருக்குது. ஏன்னு சொன்னா, ஈரான்ல நிறைய இடங்கள்ல மலைகள் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஈரானை பாதுகாக்கிறதை இயற்கையாக பாதுகாக்கிறதை மலைகள் தான். எனவே 10வது மலையேற்ற அணியும் அனுப்பப்படுறது அடுத்த சந்தேகத்தை உருவாக்கி இருக்கிறது. எனவே ஒருவேளை உண்மையிலேயே தரை வழியாக ஊடுருவி போய் தாக்குதலை நடத்த போகிறார்களா என்ற ஒரு கேள்வியும் இங்க இருக்குது. ஏற்கனவே ஈரானிய படையினர், மிக முக்கியமாக இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை ஏற்கனவே அறிவிச்சிருக்குது, என்றைக்காவது ஒரு நாளைக்கு அமெரிக்க படையினர் தரை வழியாக ஈரானுக்கு வரணும் என்றதான் நாங்கள் பல வருடங்களாக காத்திருக்கிறோம், அந்த நாளுக்காக நீண்ட வருடங்களாக காத்திருக்கிறோம் என்று சொல்லி. எனவே அமெரிக்க படையினர் தரை வழியாக ஊடுருவி வருவார்களாக இருந்தால், ஈரானிய மண்ணில் கால் வைப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டப்படும் என்று சொல்லி இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை ஏற்கனவே பல தடவை அறிவிச்சிட்டது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த படையணி இது ஒருங்கமைக்கப்பட்ட விதம் இது எப்படி சொல்லப்படுது என்று சொன்னா, ஊடகங்கள்ல மத்திய கிழக்குல மேசிவ் மிலிட்டரி
மிலிட்ரி பில்டப் என்று சொல்லி பாரிய படை திரட்சி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே எல்லா அணியிலிருந்து முக்கியமான ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய ஒரு அணியை உருவாக்குறது பலத்த சந்தேகங்களை உருவாக்குது. எனவே அடுத்து வரும் 18 மணி நேரம் என்று சொன்னால் அந்த நேரம் நெருங்கி வந்தோண்டே இருக்குது. எனவே மிக விரைவில் எங்களுக்கு தெரிய வரும் பேச்சுவார்த்தையா சமாதானமா என்ன ஏது என்று சொல்லி. உண்மையிலேயே அமெரிக்கா பின்வாங்குதா அல்லது பின்வாங்குற மாதிரி ஒரு படத்தை காட்டிட்டு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை நடத்த போகிறார்களா? இந்த பாராளுமன்ற சபாநாயகர் சொன்ன கருத்தும் ஒரு திட்டமிட்ட கருத்தா அல்லது ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்படுற இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட செய்திகள், இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை, பாகிஸ்தான் தலைமையில் பேச்சுவார்த்தை, 15 அம்ச கோரிக்கைகள், இந்த மாதிரி செய்திகள் நிறைய வந்தோன்றிருக்கு தானே. எல்லாமே நடிப்பா நாடகமா உண்மையான்றது இன்னும் சில மணி நேரங்களில் எங்களுக்கு தெரிய வரும். இதுக்கிடையில் அமெரிக்காவால் முன்வைக்கப்பட்ட 15 பாயிண்ட்ஸ் இருக்கு தானே, 15 அம்சங்கள் எல்லாத்தையும் ஈரான் நிராகரித்திருக்கிறது. இது சம்பந்தமாக ஈரானிடமிருந்து உத்தியோகபூர்வமான தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த 15 விஷயங்களை நாங்கள் நிராகரிக்கிறோம். ஏன்னு சொன்னா எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியமே இல்லை, எல்லாமே எக்ஸசிவாக இருக்கிறது, ஓவராக இருக்கு என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால நாங்கள் அனைத்தையும் நிராகரிக்கிறோம் என்று சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த 15 விஷயமும் என்னன்னு சொல்லி. இருந்தாலும் நான் அதை சுருக்கமாக சொல்றேன். அதுல இருக்கக்கூடிய முதல் 4-5 விஷயங்களுமே அணு ஆயுதம் சம்பந்தமாகத்தான். அதாவது ஈரான் அணு ஆயுதங்களை வச்சிருக்க கூடாது, அணு ஆராய்ச்சியில ஈடுபடக்கூடாது, அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடாது, யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது, ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கிற அவ்வளவு யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேணும். அது மட்டும் இல்லாமல் ஏவுகணைகளையும் கூட பெரிய அளவில் உற்பத்தி செய்யக்கூடாது, அதை லிமிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஈரானால வழிநடத்தப்படுவதாக சொல்லப்படுகின்ற குரூப்ஸ் இருக்கு தானே, ப்ராக்ஸி குரூப்ஸ் என்று சொல்லுவோம். ஹெஸ்புல்லா அமைப்பாக இருக்கலாம், ஹமாஸாக இருக்கலாம், இந்த மாதிரி சகல அமைப்புகளை கலைச்சு விடணும். அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஈரான் வாங்கி எடுத்துக்கொண்டு அந்த அமைப்பில் இருக்கிறார்கள் எல்லாரையும் முடிச்சு வீட்டை அனுப்பணும். இனி அந்த அமைப்புகளை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த நிபந்தனை. அதை விட மிக முக்கியமானது நட்டான்ஸ், ஃபோர்தோ, மற்றது இஸ்ஃபஹான், இந்த மாதிரியான இடங்கள் இருக்கக்கூடிய சகல அணு ஆராய்ச்சி மையங்களும் உடனடியாக இழுத்து மூடணும் என்று சொல்லி. அதுதான் ஏற்கனவே குண்டு போட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு சொன்னீங்களே, போன வருஷமே எல்லாத்தையும் அழிச்சிட்டு சொல்றீங்க, அங்க ஒன்றுமே இல்லை என்று சொன்னீங்க. பிறகு அதை இழுத்து மூடணும் என்று சொன்னா ஏற்கனவே மூடினதை எப்படி மூட முடியும்? இல்ல அமெரிக்கா சொல்லுதுதான் ஏற்கனவே மூடியாச்சு என்று சொல்லி தரமட்டம் என்று தரமட்டமான ஒரு கட்டிடத்தை திருப்பி எப்படி மூடுறது? அது எனக்கு விளங்கவே இல்லை. இருந்தாலும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாத்தையும் இழுத்து மூடணும் என்று சொல்லி. ஆக மொத்தத்தில் அணு என்ற சொல்லியே ஈரான் உச்சரிக்க கூடாது சொல்லி. அதுக்கு பிறகு மிக முக்கியமானது ஹோமூஸ் நீரிணை. ஹோமூஸ் நீரிணை நிபந்தனை இல்லாமல் திறந்து விடணும், எல்லாருக்கும் திறந்து விடணும். அங்க எந்த விதமான கண்ட்ரோலையும் ஈரான் எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட இனிமேல் ஈரான் அணு சக்தியை பயன்படுத்துமாக இருந்தால் அது ஒரு பொது பயன்பாட்டுக்கு, அதாவது மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது, இந்த மாதிரியான தேவைகளுக்கு தான் அணுவை பயன்படுத்த முடியும். அதற்கும் அமெரிக்கா உதவி செய்யும், அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் அதில் பங்களிக்கும் என்று சொல்லி. அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னென்னு சொன்னா அமெரிக்கா அதை மறைமுகமாக கண்காணிக்கும் என்றதான் அதனுடைய அர்த்தம். எனவே இப்படியாக 15 நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 15 நிபந்தனைகளும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது சொல்லி ஈரான் நிராகரித்திருக்கிறது. நிராகரித்தது மட்டுமில்லாமல் ஈரானிய தரப்பிலிருந்து புதிதாக சில நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன, ஈரானிய நிபந்தனைகள் என்று சொல்லி. அது சம்பந்தமாக இதுக்கு முதல் போட்ட காணொலியில் விரிவாக விளக்கமாக சொல்லியிருந்தான் என்னென்ன நிபந்தனைகள் ஈரானிய தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கு சொல்லி. எனவே அதை அமெரிக்கா நிராகரிக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்க ராணுவம் முற்றுமுழுதாக வெளியேறணும், அந்த பகுதியிலே இருக்கக்கூடாது சொல்லி முதலாவது நிபந்தனை சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள போறதில்லை. எனவே இரண்டு தரப்பினருமே, இரண்டு தரப்பாலேயும் முன்வைக்கப்பட்ட இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் அதில் உள்ள நிபந்தனைகளை நிராகரித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதுக்கு மேலே பேச்சுவார்த்தை நடத்துறோம், ரகசியமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்துறோம். ஏற்கனவே பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு 2 நாள் ஆயிட்டுது. இந்த மாதிரியான கதைகளை இனி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்ல மாட்டார் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே அதிலேயே பெரிய மர்மங்கள் எல்லாம் இருக்கு. பேச்சுவார்த்தை நடக்குது, பேச்சுவார்த்தை நடத்துன்னு சொல்றீங்களே தவிர யாரோட பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னு சொல்றீங்களே இல்லையே, அந்த பேரை சொல்றீங்களே இல்லையே என்று சொல்லி ஈரான் ஒரு பக்கம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருது, எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை, நாங்கள் யாருமே கதைக்கவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட தான் பேச்சுவார்த்தை நடத்துறார், அவரே அவரோட காய்ச்சி போட்டு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கார் என்று சொல்லி. இதுக்கிடையில் இன்னும் ஒரு சில செய்திகள் வந்தது. பாகிஸ்தான்ல பேச்சுவார்த்தை நடக்க போது, இஸ்லாமாபாத் நகரத்தில் பேச்சுவார்த்தை நடக்க போது. அதிலேயும் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி JD வான்ஸ் தலைமையில் பேச்சுவார்த்தை நாளை வியாழக்கிழமை 2 தரப்பினரும் சந்திக்கின்றார்கள், கை குலுக்குகிறார்கள் என்று சொல்லி எல்லாம் செய்திகள் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வர்ற செய்திகள் அதற்கான அறிகுறிகள் இருக்கிற மாதிரியே தெரியல. எனவே இன்னும் 18 மணி நேரம் தானே, எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்க போகுது என்று சொல்லி. மிக மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய இந்த 82வது படையணி எந்த இடத்தில் போய் தரையிறங்க போகிறார்கள் என்றது இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக் கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.